நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சுடரோட சுயரூபத்துக்காக நம்ம வெண்பாவ பலியாடா சிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்கறதுல கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்துல ரகுவ பணயமா வச்சுக்கிட்டு இந்த சுடர் அந்த ஒரு வீட்டுக்குள்ள இல்லாத பொல்லாத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. கண்டிப்பா இறுதி கட்டத்துல அது தோல்வியை மட்டும்தான் அவளுக்கு பரிசா கொடுக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இப்ப நம்ம பாபு கிட்ட இந்த ரகு கையங்காலமா சிக்க போறான். ஒரு பக்கம் நம்ம கோயிலுக்கு பின்னாடி இந்த சுடர் நம்ம வெண்பாவை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ரகு கடத்தி மல்லிக்கு சொன்ன மாதிரி அவளுக்கு உயிர் பயத்தை காமிக்கணும். அப்பதான் நம்ம விஷயத்துல அடிக்கடிக்கு அவ தலையிட மாட்டா அப்படின்னு ரொம்ப நல்லாவே ஒரு பிளான் போட்டாங்க. ஆனா அந்த ஒரு பிளான்லுமே நம்ம விஜய் எப்படியோ நம்ம வெண்பாவை காப்பாத்திட்டான். வரப்போற எபிசோட்ல இந்த பாபு இருந்துகிட்டு இந்த சுடரை கையங்காலமா சிக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம மல்லியும் நம்ம பாபுவும் களத்தில் இறங்கிட்டாங்க. ஏன்னா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறபோது இவன் தான் ஒரு வேளை ரகுவாக இருக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம், எனக்கு என்னமோ இவன் மாதிரி தான் இருக்குது சந்தேகமா, என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாபு போய் கேட்டுட்டு இருக்கான், நீ தானே ரகு அப்படின்னு. ஆனால் அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம பாபு கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி அந்த ஒரு உண்மையை ஒத்துக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரேணு என்ற பேரில் இருக்காளே சுடர், அவள் ஒருபோதுமே எல்லார் மத்தியில் ஏமாத்தின்னா இருக்கா. அவளுடைய உண்மையான சுயரூபத்தை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரங்காட்டியும் கண்டிப்பாக ஓயக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்களான்னு நம்ம பாபுக்கே அளவு கடந்த சந்தேகமே வந்துடுச்சுங்க. ஏன்னா இவளுடைய சுயநலத்துக்காக நம்ம குழந்தைய கூட இவ இழக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கா. இவளை இப்படியே விடக்கூடாதான்னா கண்டிப்பாக இவளுக்கு ஏதாச்சும் ஒரு சரியான பதிலடி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்களான்னு நம்ம ராஜேஸ்வரி எதுக்கு இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்கான்னு கொஞ்சம் கூட புரியல. நம்ம நிஷாவும் நம்ம கதிரேசனும் முட்டாள்தனமாக இந்த சுடர் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏமாற போகிறாங்க. ஏன்னா இந்த சுடரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே போதும், அவங்கள ஈஸியாக நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்களானவா இவளுடைய ட்ராமா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே செல்லாதுங்க. இவ கிட்டத்தட்ட வசமாக சிக்கிட்டா அப்படின்னு தாங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்களான்னு இந்த சுடரோட சுயரூபத்துக்கும் நம்ம ரகுவோட இந்த வேஷத்துக்கும் கண்டிப்பாக நம்ம வெண்பாவால் தாங்க ஒரு இறுதி முடிவும் அதே சமயம் ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு நல்ல பதிலும் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம விஜய் ஆரம்பத்தில் இந்த ரேணுகன்ற பேரில் இருக்காலே சுடர் அவளுடைய கழுத்தில் மட்டும் தாலி கட்டியிருந்தா இந்த குடும்பத்தை ரொம்பவே கேவலமாக எடுத்துகிட்டு போயிருப்பா. இழக்கக்கூடாதது எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. ஆனால் நம்ம மல்லியும் பாபு சரியான சந்தர்ப்பத்தில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆதாரத்தை வச்சு கூட இவளை தடுத்து எப்படியோ ஒரு வழியாக நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் இவளுடைய ட்ராமா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே செல்லாது. அப்படி இருந்துமே பார்த்தீங்களான்னு அவ்வளோ நம்பிக்கையாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சால் விஜயை தான் அடைவேன் அப்படின்னு நினச்சிட்டு இல்லாத பள்ளத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இவளுடைய விளையாட்டு விபரீதத்துக்கு முடிவுக்கு ஆகப்போகுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நம்ம வெண்பாவனால் இவங்க எல்லாருமே பலியாடாக சிக்க போகிறது என்னவோ உறுதி தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு இந்த சுடரை கையங்காலமாக சிக்க வைக்கணும்.